வலிமை ஐஏஎஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போறோங்க. வாங்க பார்க்கலாம். இதுல பாருங்க, குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னு ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. இந்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்க, இது இலக்கண பகுதி. அப்ப இந்த இலக்கண பகுதியில நமக்கு கேட்டிருக்கிறது என்ன வினா அப்படின்னு பாத்தீங்கன்னா அடி எதுகை கேட்டிருக்காங்க. அதாவது நம்ம இதை பார்க்கும் போதே நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, அடினா என்ன, எதுகைனா என்ன, சந்தினா என்ன, பிழைனா என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா இலக்கணம் படிக்கும் போது நமக்கு நல்லாவே தெரியும். அதுல இவங்க கேட்டிருக்க வினாவை ஃபர்ஸ்ட் நம்ம குறிச்சுக்கிறோம். அடி எதுகை கேட்டிருக்காங்க, அடியில கேட்டிருக்காங்களா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடினா என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இதுல பாருங்க, கொடுத்திருக்க குறள்ல குணமின்றும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தல் அரிது அப்படின்னா இந்த அடியில வருது பாருங்க, இந்த பகுதிகள் தான் அடின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எதுகைன்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா, அப்ப இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவதுதான் எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அது மோனை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. அதே இரண்டாவது எழுத்து ஒன்றி வந்தது அப்படின்னா அதுக்கு பேரு எதுகை அப்படின்னு நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது இந்த குறள்ல பாத்தீங்க அப்படின்னா அடிப்பகுதியிலையும் இரண்டாம் எழுத்து ஒன்றியும் வருவது என்னன்னு பாத்தீங்கன்னா குணமென்னும் கணமேயும் அப்படிங்கறதுதான். அதே நம்ம பார்த்தோம்னா டக்குன்னு இந்த ஆப்ஷன்ஸ்ல பாருங்களேன், ஆப்ஷன் ஏ அப்படிங்கும் போது குணமென்னும் குன்றேறி அப்படிங்கும் போது நம்ம போகவே மாட்டோம். இதுல குழப்பக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பில பாருங்க, குன்றேறி நின்றார் அப்படின்னு பார்த்தோமே ஃப்ரெஷரா இருக்கவங்க என்ன தப்பு பண்ணுவோம் அப்படின்னா, ஓ இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தாலே அது எதுகை தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், இந்த இன் அப்படின்னு இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், டிக் பண்ணிடுவாங்க, ஆப்ஷன்ஸ்ல எடுத்துருவாங்க. அதுதான் தவறானது. அடியில இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இது அடியில இல்ல. அப்ப குணமென்னும் கணமேயும் அப்படிங்கறதுதான் கரெக்டான பதில். இந்த மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல எழுதும் போதும் சரி, தமிழ் தானே, பொது தமிழ்ல ஈஸியா படிச்சது தானே வந்திருக்கு எல்லா கொஸ்டினும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா கான்பிடன்ஸோட இருப்போம். இருந்தாலும் சில நேரங்கள்ல ரொம்ப எளிமையான வினாக்கள் நம்ம எழுதி முடிச்சுட்டு தேர்வுக்கெல்லாம் போயிட்டு வீட்டுல பாக்குறப்ப இந்த கேள்வியை போய் நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி தெரியாத கொஸ்டினை விட்டீங்கன்னா கூட மனசு வலிக்காது. போயும் இந்த கொஸ்டினை தப்பு பண்ணிட்டு வந்துட்டோமே அப்படிங்கும் போதுதான் நமக்கு ரொம்ப அது சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அப்படி எந்த மிஸ்டேக்கும் இல்லாம ஒவ்வொன்றும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேர்வுகள் தேவை. அப்ப தேர்வுகள் அப்படிங்கும் போது நம்ம மாதிரி வினாத்தால் நம்ம எடுத்து எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப மாதிரி வினாத்தால் ஒண்ணு நம்ம ஓனாவும் ப்ரிப்பேர் பண்ணலாம், ஆனா அதுக்கு ஒருத்தவங்க துணையும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் இல்லைங்களா. அப்படித்தான் உங்களுக்கு ஒரு துணையா, அதாவது தேர்வுல வெற்றி பெறுவதற்கு முழுக்க துணையா இருக்கிறது உங்க வலிமை ஐஏஎஸ் அகாடமி. என்னன்னு பாக்குறீங்களா, குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மாதிரி வினாக்கள், அதாவது 50+ டெஸ்ட் நம்ம வைக்கிறோங்க. அதுலயும் பொது தமிழ் அப்படிங்கிற பகுதியில நமக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அதையும் சேர்த்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு தேர்வு தான் இந்த தேர்வுங்க. அப்படி பார்க்கும்போது நீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தேர்வு திருப்பி எழுதும் பொழுது உங்களுக்கு கான்பிடன்ஸ் லெவலும் அதிகமாகும். எந்த மிஸ்டேக்கும் இல்லாம பாத்துக்கலாம். தேர்வுல 95க்கு மேல எடுப்பது அப்படிங்கிறது முழுக்க சாத்தியமான ஒன்னாவே இருக்குங்க. அப்ப கீழே நீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா வலிமை ஐஏஎஸ் அகாடமியோட கான்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு. இதுக்கு மேல ஏங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.